வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சண்டே எபிசோடுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் நேற்றாவது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நேற்று ரோஸ்ட் பண்ணதுக்கு இன்றைக்கி பூஸ்ட் கொடுக்குறாரு. ஆமாம், பூஸ்ட் கொடுக்குறாரு இதான் சொல்லலாம். ஏன்னா சாஞ்சனாவை ஒரு கேள்வி கேட்டதுக்கு அது ஒப்பாரி வச்சுது. அதனால் என்ன பண்ணால் அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சாஞ்சனாக்கு ஃபுல் சொம்பு தூக்கின்னு தான் பேர் வைக்கணும். உண்மையிலேயே அவ்வளோ இரிட்டேட் ஆகுதுங்க அவர் பேசுறது. நியாயமே கிடையாது. அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் சுற்றுறாரு. இப்போ எடுத்த உடனே எல்லாருக்கும் ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஜெஃப்ரி போய் எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே ஆமாம் மைல்கல் இப்போ 50 நாள் ஆயிடுச்சு எபிசோடு. இந்த 50 நாளில் யாரெல்லாம் எவ்வளோ நாள் ஜென்யூனாக விளையாடுங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்ஷிகாக்கு வந்து 14 நாள் தான் அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் விளையாடலை. ஒருத்தர் 25 நாள் பண்ணார், இவர் 30 நாள் பண்ணார். மாறி கொடுத்துருக்காங்க. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு ஒரு 3 நாள் வந்துருக்குறோம். நம்ம அன்ஷிகாவுக்கு வந்திருக்கோம். விஷாலுக்கு வந்து 30 நாளும் 40 நாளும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இவங்க இவ்வளோ நாள் பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கு மேலே பண்ணல. இதை வந்து இவர் வந்து கேட்குறாரு நம்மளை. அது வரை நம்ம பார்க்குறோம். இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ தேவையில்லாத அந்த டாக்கு. ஏன்னா 50 நாளில் யாருமே ஒன்றுமே கைட்டில். இதான் ஓப்பனாக சொல்லலாம். அதில் முத்துக்குமார் நல்லா விளையாடினா, சௌந்தர்யா நல்லா விளையாடிருக்காங்க, ஜெஃப்ரி நல்லா விளையாடி இருக்கிறாங்க, ஜாக்லின் இவங்க ஓரளவுக்கு ட்விஸ்ட் பண்ணாலும் விளையாடி இருக்காங்க. தீபக்கோட ரோல் நல்லா பண்ணி. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தர் பண்ணியிருக்காங்களே. மற்றவங்களாம் வந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அன்ஷிகா கூட நல்லா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து அந்த இவர் இருக்கிற பாருங்க சாஞ்சனா. ஐயோ அப்பா, ஆக்சுவலி 100% வெளியே போக வேண்டியது சாஞ்சனா தான். ஆனால் அவளை வந்து காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தர் ஒரு ஆடு, அதாவது ஒருத்தர் காப்பாற்றணும் ஒரு ஆடு மாட்டிக்க பாருங்க. அந்த மாதிரி வர்ஷினி மாட்டிருக்காங்க. அவங்க தான் எலிமினேட் ஆகுறாங்க. இருந்தாலும் அதாங்க இன்னைக்கு ஒரு 3 எலிமினேஷன் பண்ணி 3 பேரை வெளியே அனுப்பணும். ஆனால் இதில் டம்மி பாவாலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வெளியே சொல்லவே முடியல. ஸோ இப்படி ஒரு வழியாக வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவார் பார்த்தா மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, கிராசரி ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா சாஞ்சனாவை தான் எல்லாம் ப்ளேம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதனால் சாஞ்சனாவுக்கு வந்து ஃபேவராக பண்ணுறாராம். 9,000 ரூபா இவங்க பாய்ஸு, உங்களுக்கு 11,000 ரூபா. இப்போ 11,000 ரூபாயில் இவ தான் பண்ணா அப்படின்னு விளக்கம் காட்டுறதுக்கு ஒரு குறும்படம் போட்டிருக்கலாமே. அதில் விவரமா தெரிஞ்சிருக்குமே. சாச்சனாக்காக இவ்வளோ ஆதரவு பண்றவரு, சாச்சனா வந்து விஷால் எடுத்ததை அவங்க சம்பாதித்ததுக்கான தான் ப்ரொவிஷன்ஸ் தான் அவங்க போய் எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் விஷால் தான் சிக்கன் பாக்கெட் எடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த சிக்கனை எனக்கும் வேணும்னு புடுங்கிட்டாவ. அவரும் சரின்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாரா இவரு? அதுக்கு பேசாம ஒரு குறும்படம் போட்டிருக்கலாம்ல. அவருக்கே அசிங்கமா இருந்திருக்கோங்க. நல்ல சேர்த்து வச்ச நல்ல பேரெல்லாம் பிக் பாஸ்க்கு வந்து அவரே எடுத்துக்குவார். இல்ல என்னன்னா சாஞ்சனாக்கு வந்து இந்த ஜாம் பாட்டில் உடைய விஷயங்கள் வருது. அப்போ எல்லாமே தலையாட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜாம் எடுத்தது வந்து ஜாக்லின் எடுத்துருக்காங்க, அன்ஷிகாவும் எடுத்துருக்காங்க, நம்ம சாஞ்சனாவும் எடுத்துருக்காங்க. அப்போ சாஞ்சனா சொல்ல வேண்டியது தானே. அப்போ திரு என் மூச்சுன்னு இது தன்னை தான் மேலே தப்புன்ற மாதிரி அது பேசுறதால இவங்க எல்லாமே எல்லாம் ஒருத்தர் வந்து நான் தான் குற்றவாளி சொல்லும்போது எல்லாத்துக்குமே அப்பா வந்து நடுவில் பேச முடியுமா? அவ தானே பேசணும். மற்றவங்க வாய் கிழியே பேசுது இல்லை. அப்போ மற்றவங்க சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா எல்லார பத்தி பேசிட்டு சண்டே எபிசோட்ல வந்து போட்டு கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இல்லை. ஓவரால் பார்த்தீங்கன்னா அவன் அந்த வந்து இப்போ சாஞ்சனாவை சேவ் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக கொண்டு வர இவர் பேசுறதை பார்த்து மறுபடியும் எல்லாருமே வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதில் வந்து விஷ்ணுவை வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, சாஞ்சனா பற்றி யாராவது ஏதாவது பேசினாலோ ஏதாவது சொன்னாலோ உடனே என்ன பண்ணிடுறாரு, விஜய் சேதுபதி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான். இப்போ விஷ்ணு வந்து அவர் ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் 7 செம ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி ஒரு வைரலாக போன சீசன் அது. அதில் இருந்த விஷ்ணு வந்து இப்போ சொல்லியிருக்காரு, நம்மலாம் சொல்கிறத விட ஏற்கனவே விளையாடின ஒரு பிளேயர் சொல்லும் போது அதையும் அவர் பார்த்துருப்பாரு. பார்த்தா அவருக்கு புத்தி வரலையா என்னன்னு, ஏன்னா அவரே அவர் பெருமையா நினைச்சுக்கிறாரு போல. இந்த பாட்டு மூலமா தெரியுது. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க 4 பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. அது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வேலையை மற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் முட்டாள் தான். அவரும் ட்ரோல் பார்க்குறாரு, எவ்வளோ வந்து வெளிய விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, பிக் பாஸ் எப்படி அப்பா ஹோஸ்ட் பண்ணுறாரு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதையே வந்து கண்டும் காணாமல் பண்ணுறது இது நாகரிகமாக இல்லை. இதில் எடுத்த உடனே விஷாலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலை வந்து சேவ் பண்ணதுக்கு அவ்வளோ நல்ல வேலைகளையா விஷால் உள்ள பண்ணியிருக்காரு. ஒரு பெண் அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காரு. இன்ன வரைக்குமே இத்தனை வீக்ஸ் போயிடுச்சு, இன்னமும் அவர் கேட்காம இருக்கிறது
அப்படிதான் இருப்பான் நியாயம் அது? அவன் அப்படிதான் இருப்பான். சரி ஓகே, அது வந்து அவன் பாடாச்சு. இல்ல அப்போ அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாருன்னா அப்போ இவரும் இது மாதிரி பிஹேவியரான்னு क्वेश्चन ஆகுது இல்ல அந்த இடத்துல. கரெக்ட். இது ஒன்று அவர் ஃபர்ஸ்ட் சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரும் அருணை வந்து சண்டை போட்டாங்களா, அவங்க 2 பேரும் சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஞ்சனாவையும் சௌந்தர்யாவை சேவ் பண்ணுறாரு. இந்த ஜாம் தானே பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் நல்லா ஜாம் சாப்பிடுங்க, இவ போத் ஆர் சேவ்ன்ட்டார். ஸோ இப்படி அவர் சேவிங் ஆர்டரை வந்து அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய ராஜாங்கம் எப்படி இருந்தது, ராணியுடைய ராஜாங்கம் எப்படி இருந்ததுன்றதை அவங்களுக்குள்ளேயே கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு. இவன் மாறி மாறி சொல்கிறாங்க. இதில் யார் பெட்டராக பண்ணுது அப்படி பண்ணும்போது ஓவரால் வந்து ஆண்கள் டீம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பெண்கள் டீமில் யாருமே பண்ணல. ராணிக்கு இப்போ அவ்வளோ பவர் இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இது யார் மேலே தப்பு அப்படின்போது மஞ்சரி தான் ஃபுல்லாக வந்து அவங்க தளபதின்றதுனால அவங்க தான் வந்து எல்லாமே இந்த பக்கம் அவங்க பார்த்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு பதிலாக ஃபுல்லாக வந்து நம்ம தீபக் தான் பண்ணிகிட்டு இருந்தார். பதவி இருந்தோம் 2 பேரும், ராஜாவும் சரி ராணியும் சரி, அவங்களுடைய அந்த பொறுப்பை வந்து பயன்படுத்தலைன்றது தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. மக்களாகிய அந்த பிரதிநிதிகளாக இருந்தாங்களா, மக்களாக இருந்தவங்களும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பெண்கள் அணியில் வந்து நம்ம சாஞ்சனா ஒன்றுமே பண்ணல. அது உடனே ஆமாம் சார், நான் ஒன்றும் பண்ணல சார், எனக்கு இவ்வளோ பதவி கிடச்சிது, ஒன்றும் பண்ணல தான் சார். அதுதான் விஜய் சேதுபதி சொல்லுவார், எவ்வளோ பெரிய விஷயமா அவளை வந்து இப்போ அதாவது எப்படின்னா வஞ்சிப்பு சேனலில் தான் அவன் நோஸ்கட் பண்ணுறாரு. நீ வந்த ஃபஸ்ட்டு நாளே அடுத்த நாளே நீ வெளியே போயிட்ட, உனக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் இருக்கிற, உனக்கு எவ்வளோ பெரிய ராணி பதவின்றது எவ்வளோ பெரிய பொறுப்பு, ராஜாங்கத்தில் ஒரு ராணியாக இருக்கிற, இது உனக்கு கிடைக்குமா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஏன்னா அதை வந்து மறைமுகமாக ரோஸ்ட் பண்ணுற மாதிரி, அது ஆக்சுவலி ரோஸ்ட்டே கிடையாது, அவளுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குறாரு. நீ இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிற, ஆனால் இனிமேல் இந்த வாய்ப்பை நீ நல்லா பயன்படுத்து, நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. அவர் எப்படின்னா சூப்பரான அட்வைஸ். இதே ராணுவம் வந்து ஒரு மாதிரி ஒரு கண்டிக்கிற மாதிரி பேசின விஜய் சேதுபதி இவளாண்ட வந்து ரொம்ப பாலிஷ்டாக மென்மையாக பேசினார். அது வந்து உண்மையிலே ஏற்கத்தக்கதா இல்லை. என்னன்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு நேற்று சாச்சனா அழுதது அவரால் தாங்கிக்க முடியல, அதனால இன்னைக்கு அவளை ரோஸ்ட் பண்ணாம அவளுக்கான நியாயத்தை இவர் வாங்கி தர்றாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா வந்து சத்யாவை பார்த்து சிரிப்பா. ஏன்னா சத்யா வந்து எந்திரிச்சு அவர் விஜய் சேதுபதி ஏதோ கொஸ்டின் கேட்பாரு, எந்திரிக்கும் போது உடனே நீயாமா சிரிக்கிற, அவர் எழுந்த விதத்தை பார்த்து இவர் சிரிச்சாலும் அதுக்கு கரெக்டாக நோஸ் கட் அந்த இடத்துல கொடுத்தாரு. ஆனால் அதை ஓப்பனாக அவர் பேசியிருந்துருக்கலாம். நீ வந்து பிக் பாஸுக்குள்ள நான் இப்போ சீசனை முடிஞ்சு வெளியில் போயிடுவோமா, நீ இங்கே உட்காந்துட்டு நீ நல்லா சிரி அப்படின்னு சொன்னது நோஸ் கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் முகம் சின்னதாச்சு, ஆனால் அவள் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுடுவா. அவள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி பேசுவார், அதையும் பூசி மொழிகிட்டாரு மனுஷன். என்ன தான் பண்ணுறாரு தெரியல. சௌந்தர்யா வந்து பாய்ஸை ரோஸ்ட் பண்ணது அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. அதுக்கான விளக்கமும் அவர் தரலை. ஏன்னா கால் மேல் கால் போட்டு உக்காந்தது ஒரு பெரிய விஷயமாடா. இதை பற்றி அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசி ஜாக்லின் அதில் ஒரு கேம் ஆடினது, அதை கன்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவள் அழுதது, இதெல்லாம் அவர் பேசலை. அதுக்கான விளக்கத்தை எங்கே எடுத்துகிட்டு வந்து அவர் ஜாயிண்ட் அடிக்கிறாருன்னா சாச்சனா ரோஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஏதோ சொல்லணுமேன்றதுனால நீங்கள் பண்ணதெல்லாம் இந்த ரோஸ்டிங் விஷயத்தில் வன்மத்தை தான் கக்கி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ சொல்லுவாங்க பொத்தம் போடாம எதுவும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அந்த சாச்சனாவை கேட்டா என்ன, ஏன்னா நேத்து கேட்டே அவ அழுதுட்டா, அவரால் தாங்க முடியல. அதான் உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே. அழ அந்த கண்ணில் ஓரத்தை தண்ணியை பார்த்ததையும் இவருக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. செகண்ட் இவர் ரோஸ்ட்டில் பேசினா பாருங்க, வார்த்தைகள் எவ்வளோ கேவலமாக, அதை இவர் கேட்காம விட்டது ரொம்ப 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 தப்பு. இப்படி ஒரு வழியாக இந்த ரோஸ்ட் பண்ணுறேன்றதை வந்து சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிடுவார். என்னென்னா நீங்கள் யாருமே எல்லாம் வன்மத்தை தான் கக்குறீங்க. ஏன்னா இன்னொன்று இந்த சாஞ்சனாவையும் நம்ம சிவகுமாரியும் வச்சு பயங்கர ரோஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ரோஸ்ட்டில் வன்மம் பண்ணுவாங்க. அதை கூட கேட்கல, ஏன்னா எல்லாம் சாஞ்சனாக்காக. இது வந்து ரொம்ப பயாஸ்டாக தான் பேசிட்டு அவர் பாட்டுன்னு நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் எவிக்ஷன் சொல்லிடுறாரு. எவிக்ஷனில் ஒரு சின்ன ஒரு பிளான் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து யார் யாரெல்லாம் வந்து இதில் நிற்கிறீங்க எலிமினேட் ஆகிறவங்க லிஸ்ட்லன்னு பார்த்தோம்னா 4 பேர் நாமினேஷன் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு கேடியம் கொடுத்து ஒரு வாழை கொடுத்து வெளியே நிற்க வச்சுருவார். வெளியே நிற்க வச்சுட்டு எல்லாம் நாங்களாம் என்ன நினச்சோம், அந்த வால் வந்து எல்லாம் தூக்கி மேலே காமிக்கணும் போது 4 பேரை வந்து யார் தூக்க முடியலையோ அவங்க தான் அவுட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எல்லாருமே 4 பேர் 4 வாழை தூக்கிடுவாங்க. தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வர்ஷினி இது வந்து ரெட் கலரில் இருக்கும், அந்த பாதி பிட்டு, மற்றவங்களாம் வந்து அவள் தான் எலிமினேட், மற்றவங்களாம் அங்கே க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அவங்க எலிமினேட் ஆகிட்டு வெளியே வராங்க.
இப்படியே ஒரு வழியாக வர்ஷினியும் வெளியே வந்துடுறாங்க. எவிக்ட் ஆகிட்டு வெளியே வராங்க. அவங்களுடைய குறும்படம் போட்டு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே ஒரு பாட்டு பாட சொல்கிறாரு. அவங்க அதை உள்ளே இருக்கிறவங்களாம் பாட்டு பாட சொல்கிறாங்க. பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி பாய் டாட்டா சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி சார் என்னென்னலாம் கேட்கணும்னு நம்ம நினச்சோமோ எதுவுமே கேட்கல. என்னென்னா பார்த்தீங்கன்னா முக்கியமானது கிராசரி ஐட்டத்தெல்லாம் வந்து திருடி நைட்டு வந்து 2 நாளாக வந்து பிரியாணி செஞ்சு அது உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே ஏமாற்றி சாப்பிட்டதுங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் சாங்ஷனாக இருக்கிறதுனால அவங்க பொண்ணு பாதிக்கப்படுவா இல்லையா, அதனால் விஜய் சேதுபதி கேட்கல. இந்த மாதிரி முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்கல. அப்போ அவங்க திருடி சாப்பிட்டதுனால மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து அடுத்த நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பாடு இல்லையே அதை பற்றியும் கேட்கல. அது எல்லாத்தையும் வந்து இவர் எப்படின்னா திருடனும் சேர்ந்து கை கோக்குறாரு. இதெல்லாம் வந்து ஏற்கிற மாதிரி இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வெளியே வைக்கிறாரு சேதுபதி சார். எல்லாம் போய் பாருங்கன்னு. எல்லாம் பெரிய பாக்ஸாக இருக்குது. எல்லாம் ஒரு வேளை வைல்டு கார்டு கண்டஸ்டாக தான் வருவாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் வேறு பிளானிங்கு. ஒருத்தர் கேக்கு, ஒருத்தர் ப்ரெட்டு, இப்படி தான் பேசுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மைலி பால்ஸு நிறைய இருக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் வரணும். இதை வச்சு நிறைய பேர் வேறு மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவர் என்ன சொல்லுவார், யாருமே கவனிக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா எல்லோரும் கூப்பிட்டு எல்லாம் உள்ளே உட்கார வச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்து இடையில இந்த கோடு இருக்காது. நம்ம ஏற்கனவே நேற்று இதில் பேசியிருப்போம். உள்ளே இருக்கிற அந்த செக்ஷனில் 2 பிரிஞ்சதை ஒரே வீடு ஆக்குறாருன்னு. ஸோ இனிமேல் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை விளையாடணுன்றதுக்காக அந்த சிம்பாலிக்காக அந்த ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ சிங்கிளாக தான் வரும்னு. ஸோ எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பவுலில் போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா ராணுவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுன்றதுனால போய் அங்கேருந்து உள்ளே ஒரு பவுல் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கார்டு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கும். அது என்னன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வரும். ஆளுக்கு என்ன கையில் ஷஃபிள் பண்ணி கொடுக்குறது அதில் எல்லாருக்கும் எடுப்பாங்க. அப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்தது பார்த்தது உடனே அப்போ என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பெட்டெலாம் அந்த இருக்கிறது வந்து யாருக்கு இல்லைலாம் அந்த நம்பர் போட்டு வந்திருக்கோ அவங்களாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பெட்லேயும், ரைட் ஹேண்ட் சைடில் யாருக்கெல்லாம் வந்து அவங்க ரைட் ஹேண்ட் சைட் பெட்லேயும் படுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பெட்டு அலர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நடுவில் அந்த கோடு கிடையாது, இண்டிவிஜுவல் ப்ளே தான் காட்டி ஆகணும். ஸோ இப்படி தான் இனிமே வரும் நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித் மூஞ்ச காமிச்சாங்க. உண்மையிலேயே அவர் சோர்வாயிட்டார். ஐயோ இனிமேல் வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பூச்சாண்டி இருக்கார்ல, அருண் பூச்சாண்டி, அவர் வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. இனிமே அவ்வளோதான் சார், இனிமே தான். ஆமாம் அப்படின்னும் போது அவர் இன்னும் அதிகமாக ஏற்கனவே அவர் யோசிச்சுட்டே தான் இருக்காரு வந்த நாள்லேருந்து. இன்றைக்கும் அதே யோசனை ரொம்ப பலமாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு முடிவில் வந்து அப்படியே ஃபன்னாகவே ரொம்ப ஹாப்பியாகவே தான் இருக்காங்க. ஏன்னா ராணுவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. அப்புறம் இது மாதிரி தான் இருக்குது உள்ள. ஏன்னா ஒவ்வொரு எவிக்ஷனுக்கு அடுத்ததும் அதுக்கடுத்தது அவங்க வந்து ஜாலியாக ஹாப்பியாக அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். இது வந்து அவங்களோட கேம் ஸ்பிரிட்டை காட்டுது. ஜென்யூனாக விளையாடினா கேம் இன்னும் நல்ல சுவாரஸ்யமாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆகமொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.